கடையில் கொலு வச்சுருந்தேன்னா கொலு பொம்மைலாம் கொஞ்சம் வாங்கணும்னு நினச்சிட்டு எங்கே போகலான்னு சொல்லிட்டு கேட்குறச்சே எல்லாம் மயிலாப்பூர் போ அப்படின்னு சொன்னான். சரி இன்னைக்கு லீவு தானே அப்படின்னு மயிலாப்பூர் கிளம்பி போனால் அந்த தெரு ஃபுல்லாக வெறும் பொம்மை கடையாதாங்க இருந்தது. விதவிதமான பொம்மை, எந்த பொம்மை எடுக்கிறது எந்த பொம்மையை விடுறதுனே தெரியல. எது கேட்டாலும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது. மண் பொம்மையாக இருக்குது, பார்க்கவே அவ்வளோ தத்ரூபமாக அவ்வளோ அழகாக இருந்தது. இங்கே வந்து கிருஷ்ணர் குசேலர், கார்த்திகை பெண்கள், அதுக்கப்புறம் கடோர்கஜன் செட்டு, ஸ்கூல் செட்டு, அஷ்டலக்ஷ்மி செட்டு, கல்யாண பொம்மை செட்டு. கல்யாண பொம்மை வந்து மேடை வச்சும் இருக்குது, மேடை வைக்காமையும் இருக்குது. மைசூர் தசரா செட்டு, இந்த மாதிரி விதவிதமான பொம்மைகள், அண்ணாமலையார், உண்ணாமலையார், கிருஷ்ணர் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. நான் வந்து இன்றைக்கோடு முடிஞ்சிரும், இன்னும் 2 நாள் தான் வச்சுருப்பாங்க இந்த கடையெல்லாம் அப்படின்னு நினச்சி கேட்டால், இல்லை இந்த வாரம் ஃபுல்லாக நாங்கள் வச்சுருப்போம், இன்னும் 1 வாரத்துக்கு இருக்குன்னு சொன்னாங்க. இந்த 1 வாரம் இன்னும் டைம் இருக்குது. ஸோ யாரெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் போய் வாங்குங்க. நான் இங்கே நிறைய பொம்மை வந்து என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ நான் உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். புதுசாக பார்த்தீங்கன்னா இதில் ஸ்கூல் செட்லாம் கூட கொண்டுட்டு வந்திருக்காங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. இது குசேலர் கிருஷ்ணர் இருக்கிறதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பொம்மையே நீங்கள் வாங்கிட்டு வருவீங்களா?